மலேசியர்களை ஏமாற்றுவதற்காக மோசடி செய்பவர்களால் அடிக்கடி பயன்படுத்தப்படும் 4 சமூக வலைத்தளங்களில் முகநூல், வாட்ஸ்அப் ஆகியவற்றுடன் டெலிகிராம் மற்றும் டிக்டாக் ஆகியவை அடங்கும். இதனால் மில்லியன் கணக்கான ரிங்கிட் வரை இழப்பு ஏற்பட்டதாக தொடர்பு அமைச்சர் ஃபாமி ஃபர்தீல் தெரிவித்தார். ஆன்லைன் மோசடிகளால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு 500 மில்லியன் ரிங்கிட்டிற்கும் அதிகமான இழப்பு ஏற்பட்டதாக அவர் தெரிவித்தார். இந்த எண்ணிக்கை 2023 பதிவு செய்யப்பட்டது மற்றும் 2024 ஆண்டிற்கான மொத்த இழப்புகளின் எண்ணிக்கையை அமைச்சு இன்னும் பெறவில்லை. ஆனால் ஒட்டுமொத்தமாக இந்த எண்ணிக்கை அதிகமாக இருக்கலாம் என தாம் நம்புவதாக அவர் கூறினார். மோசடி பேர்வழிகள் பாதிக்கப்பட்டவர்களை ஏமாற்றுவதற்கு 13 முதல் 14 வகையான இணைய மோசடிகளை பயன்படுத்தி வருகின்றனர். இந்த தளங்களின் மூலம் பலரை எளிதில் ஏமாற்ற முடியும் என்று நினைப்பதால் இந்த தளங்களை அவர்கள் தேர்வு செய்கிறார்கள். இணைய மோசடிகளை முறியடிப்பதற்கு பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக காம்போங் நலாயான் பாருவில் மடானி இசான் சமூக திட்டத்தில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசியபோது ஃபாமி இத்தகவலை வெளியிட்டார். மலேசிய தகவல் தொடர்பு மற்றும் பல்லூடக ஆணையத்தின் ஒத்துழைப்போடு சமூக ஊடகங்களை பாதுகாப்பாக பயன்படுத்துவது குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு இயக்கமும் நடத்தப்படும் என அவர் தெரிவித்தார். இந்த தேங்காய் எண்ணெய் சமையல்ல அப்படின்னு ஸ்பெஷல் இருக்கு. கேரளாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரேனாயூர் சமையல் தேங்காய் எண்ணெயில சமையல் செஞ்சு சாப்பிட்டா தரமாவும் இருக்கும், அறுசுவையாவும் இருக்கும்.